Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 28th October 2022. புதிய எக்ஸ்பைரி ஆரம்பிக்கிற ஒரு தினமாவும் நம்ம பார்க்குறோம் டெரிவேட்டிவ்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை முக்கியமான சில இன்ஃபர்மேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது வந்து ஒரு மிக்ஸ்டு பேக்காக இருந்தது பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 0.61% ஏறியும், S&P 500 0.61% இறங்கியும், நாஸ்டாக் வந்து 1.63% இறங்கியும் முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக டவ் ஜோன்ஸ் ஓரளவுக்கு நம்ம வலிமையாக இருந்தாலும் கூட S&P 500 கொஞ்சம் மைனஸ்ல காட்டியிருக்கிறதும், அது குறிப்பாக நாஸ்டாக்கோட ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து ஐடி நிறுவனங்களை உள்ளடக்கிய இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதுலயும் இன்னும் குறிப்பா சொல்லும்போது தொடர்ந்து வரக்கூடிய அந்த அமெரிக்காவினுடைய முக்கிய நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஃபேஸ்புக், தென் வி ஹாவ் அமேசான், தென் வி ஹாவ் ஆப்பிள், ஈவன் கூகுள். ஸோ இவங்க எல்லாருடைய ரிசல்ட்டுமே அப்படின்றது வந்து சந்தை எதிர்பார்ப்போட குறைவா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து பெருமளவு தொடர்ந்து சரிந்து கொண்டே வரது பார்க்குறோம். அதோட இம்பாக்ட் நம்மளுடைய ஐடி நிறுவனங்களும் இருப்பதையும் தொடர்ந்து பார்க்குறோம். இதற்கு அடுத்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏற்குறைய எல்லாமே ஜப்பானோட நிக்காயில் ஆரம்பிச்சு ஹாங்காங், ஹாங்சாங், தென் வி ஹேவ் சவுத் கொரியாவோட காஸ்பி, சீனாவோட ஷங்காய், தாய்வான் எல்லாமே வந்து இப்போ தற்போது இறங்கியதான் வியாபாரம் ஆயிட்டு இருக்குது. ஆனால் நம்முடைய சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நிப்டி வந்து சிங்கப்பூர்ல எச்எக்ஸ் நிப்டி பேர்ல இப்போ மார்ஜினலி கேப் அப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மார்ஜினல் கேப் அப்ல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஏற்றம் அப்படின்றது முழுக்க முழுக்க நம்ம இந்திய சந்தையானது மற்ற சந்தையிலிருந்து கொஞ்சம் விலகி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பா நம்முடைய சிறப்பான காலாண்டு முடிவுகள் தான் அதற்கான காரணம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு. சந்தையை பொறுத்த மட்டும் படிப்படியா இப்போ ஏறிட்டு இருக்குது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் படிப்படியா மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லும்போது 17,750, 800 இங்கதான் போய் இடிச்சு வர்றது பார்க்கிறோம். இது கொஞ்சம் உடச்சும் ஒரு தடவை மேல போச்சு. பட் மேல போகும்போது 18,000 அப்படின்றது முக்கியமான தடையிலையா இருக்கும். 18,080 அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான தடையிலையா இருக்க வாய்ப்பு உண்டு. சப்போர்ட் லெவல் மெல்ல மெல்ல ஏறிட்டே இருக்குது நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் 17,000 வச்சிருக்கோம். 17,200, 300 இதை நோக்கி மெல்ல நகர ஆரம்பிச்சுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மேக்ரோஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமான மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 10-year பாண்ட் yield அப்படின்றது வந்து இப்போ பிலோ 4% வந்திருக்கிறது ரொம்ப சாதகமான ஒரு அம்சம். 3.93% அப்படின்ற ஒரு எல்லைக்கு வந்திருக்கிறது. டாலர் இண்டெக்ஸும் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 110 அப்படின்ற ஒரு எல்லையில இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே 115 இறங்கி வந்து இப்போ 110ல ஒரு ஸ்டெபிளைஸா இருக்கிறது பார்க்கிறோம். இது ரெண்டுமே நம்முடைய பங்கு சந்தைக்கு சாதகமான ஒரு அம்சமா பார்க்கலாம். கூடவே பிரெண்ட் க்ரூட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இப்போ 96.6 கொஞ்சம் கொஞ்சமா வந்து வலிமையை அறிக்கிட்டே வரதை பார்க்குறோம். நவம்பர் மாசத்துல இருந்து ஒபேக் நாடுகள் வந்து $2 மில்லியன் என்ற அளவுக்கு பெர் டே உற்பத்தி வந்து குறைக்க போறதா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சைனாவோட டிமாண்டும் பிக்கப் ஆகிறதா செய்திகள் வருது. அதன் அடிப்படையில தொடர்ந்து பிரெண்ட் க்ரூட் ஆனது ஏறுமுகமா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல பெரிய மாற்றம் இல்லை. $1,264 இருந்து $1,260 பெர் அவுன்ஸ் அப்படின்ற அளவுக்கு ஒரு சின்ன மாற்றத்துடன் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் இது வந்து கீழ் எல்லையான $1,620 பெர் அவுன்ஸ்ல இருந்து மெல்ல மெல்ல மேல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறத பாக்குறோம். ஸோ இப்போ அது ஒரு மையப்புள்ளியில் இருக்கு. மேல தடுப்பு எல்லைன்றது $1,720 நம்ம பாக்குறோம். அப்புறம் யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு 82.48 இருந்தது, முன்னாடி 82.82 இருந்தது. இப்ப இருக்கிற ஒரு 50 பைசா மேல கீழே தற்போது நகர்ந்து வந்துட்டு இருக்குது நம்ம பாக்குறோம். இன்னொரு பாசிட்டிவான ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லும்போது யூஎஸோட ஜிடிபி டேட்டா வெளியா இருக்கிறது சந்தை எதிர்பார்ப்பை விட ஒரு பிரமாதமான ஒரு எண்ணா இருக்கு. 2.6% growth ஜிடிபின்றது சந்தை எதிர்பார்க்காத ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்ஃபிளேஷனும் குறைய ஆரம்பிச்சிருக்கிறது. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரீதியான சாதகமான ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதை ஒட்டி ஒருவேளை அமெரிக்கா வந்து ஃபெட் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் போவெல் வரக்கூடிய நாட்களில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்று வேகத்தை கொஞ்சம் தணிக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் சந்தையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னொரு இந்தியாவை பொறுத்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு ஆர்பிஐ வந்து அன்ஷெட்யூல்டு மீட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொதுவாக வந்து இந்த அன்ஷெட்யூல்டு மீட் அப்படின்றது வந்து ஆஸ் பர் ரூல்ஸ் அப்படின்னு தான் நடக்கதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் எதுக்காக இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஆர்பிஐ வந்து இன்ஃபிளேஷனை குறைக்கிறதுக்கான ஒரு இலக்கு வச்சிருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் அந்த இலக்கு இன்னும் அடையவில்லை அப்படின்ற ஒரு உண்மை நில தன்மை இருக்கிறது. இதை இந்த மீட்டிங்ல பொதுவா பொருளாதார சூழ்நிலை எல்லாத்தையுமே அலசி
அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட்டா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனால அதனுடைய ரிப்போர்ட் வெளியிடப்படுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். வெளியிடப்படும்போது சந்தைக்கு அதில் தாக்கம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லும்போது பெரிய தாக்கம் ஏற்படாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா இது எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால ஆர்பிஐ மீட் அப்படின்றது மேபி ஒரு நான் ஈவெண்ட் அப்படின்னு முடிவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம், அடுத்த முக்கியமான மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய சந்தையில் எஃப்ஐஐஸ் மீண்டும் பையர்களாக மாறியிருக்கிறார்கள்ன்றது மிக முக்கியமான ஒரு அம்சம். நேற்றுக்கு 2818 கோடி அளவிற்கு அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அதே நேரம் நம்ம டிஐஸ் வந்து அந்த சேஞ்ச் த ரோல் நவ் தே டர்ன் அஸ் அ செல்லர் 1580 crores வித்திருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஸினுடைய போக்கு அப்படின்றது சந்தைக்கு பெரிய ஊக்கத்தை அளிப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருப்பதாக பார்க்கிறோம். கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏற்றத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஸ்பின்னிங் டாப்ஸ் சொல்லக்கூடிய வகையில சின்ன சின்ன கேண்டில்ஸ் வரதை நம்ம பார்க்குறோம். இது வந்து சந்தையினுடைய ஒரு பக்கவாட்டு நகரை குறிப்பதா நம்ம எடுத்துக்கலாம். பட் இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்ற ஒரு பாதையில கூட இருக்கிறதா பார்க்குறோம். ஸோ இது கன்சாலிடேஷன் முடிஞ்ச பிறகு மேலேயோ கீழேயோ ஒரு பலத்த நகர்வுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். மேல 18,080 வரைக்கும் கூட தொடர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது மேல் பக்கம் உடைக்குமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ்ல பயிற்சி வகுப்பு அப்படின்றது வந்து 31ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்குது. திங்கட்கிழமையில இருந்து வெள்ளி வரை காலையில 6 இருந்து 7 மணிக்கு ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல படிக்கிறதுக்கான ஒரு முயற்சி இது. அதே மாதிரி மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் எல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் படிக்கிறதுக்கு ஏதுவாக இரவு 8 இருந்து 9 மணிக்கு ஆன்லைன்ல மண்டே டு ஃப்ரைடே 4 வார ப்ரோக்ராமா இருக்கு. ஸோ இதுவும் 31ஆம் தேதி மண்டே இரவுல இருந்து ஆரம்பிக்கிறது. தினம் வந்து நம்ம யூடியூப்ல ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை லைவா நம்ம அனலைசிஸ் பண்றோம். அன்னைக்கு பணம் பண்ணுவதற்கான வாய்ப்பு, தினமும் பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இதில் ஆராயப்படுகிறது. இதை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.